சிக்மா பேஸ் மாடல். ஸோ கம்ப்ளீட் மாடிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன பண்ணுறோன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதில் வந்து ஹாலஜன் லென்ஸ் வரும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டாப் எண்டோட லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தோம் லேசர் ஃபோக்கஸ், சேம் அந்த லென்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக இதை மாற்ற போகிறோம். தென் ஃப்ரண்ட் வந்து ஆன்டி கிளேரு, சைட் வந்து 3Mல வந்து கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ஃபிலிம் பண்ண போகிறோம். தென் க்ரோம் பீடிங்கு, தென் இது பியூர் பேஸ் மாடல், எதுவுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக மாடிஃபை பண்ண போகிறோம். டேம்பிங்கு, ப்ரீமியம் ஆடியோ, தென் டோர் பேடு இதெல்லாமே கம்ப்ளீட்டாக லெதர் ரேப் பண்ண போகிறோம். தென் அதுக்கப்புறம் கம்ப்ளீட் டீகட் ஸ்டீரிங்கு, தென் ஆண்ட்ராய்டு வித் 360 வித் 4K சப்போர்ட்டு டிஸ்பிளே அண்ட் 4G சிம் சப்போர்ட்டோட கியர் நாபு, தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் USB, தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் சீட்ஸ் லெதர்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக மேட்டு எல்லாமே டோட்டலாக வண்டியே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீமியம் லுக்கு கொண்டு வர போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அலாய்ஸு எல்லாமே பண்ணுறோம். டோட்டலாக கம்ப்ளீட்டாக பைக்கில் கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறோம். லாஸ்ட் டைமே விட்டாரா பார்த்திங்கன்னா இந்த லென்ஸ் மாற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சேம் அதே மாதிரி இந்த டைமும் நம்ம லென்ஸ் மாற்றி வீடியோ போடுறோம். பட் ஆனால் இந்த டைம் ஒரு நியூ கான்செப்ட் பண்ணுறோம் நம்ம கம்ப்ளீட்டாக. ஸோ இதுதான் வண்டியோட ஒரிஜினல் ஹெட்லைட். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த லென்ஸ் வண்டியில் இருக்கிறது பாருங்கள், இது ஓப்பன் பண்ணி வச்சுருக்கு இன்னொரு சைடு. ஸோ இதுதான் கம்பெனியோட லென்ஸு. ஸோ இது வந்து என்னென்னா லாஸ்ட் டைமே நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ லாஸ்ட் டைமே பார்த்திங்கன்னா இந்த லென்ஸில் பவர் இல்லைன்னு நம்ம பேசியிருந்தோம். அதே மாதிரி அசூம்லேயே தான் நம்ம லேசர் ஃபோக்கஸ் லென்ஸ் மாற்றிருந்தோம். ஸோ இந்த டைம் ஒரு நியூ ப்ராடக்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் இதுலேயும். ஸோ லாஸ்ட் டைம் விட இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கோம், என்னென்னு நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ இதில் வந்து HID LED எது போட்டாலும் இந்த OE லென்ஸில் சுத்தமாகவே பவர் இல்லை கம்பெனியில். ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட் டைமே அசூமில் லேசர் ஃபோக்கஸ் மாட்டியிருந்தோம். பட் அது வந்து சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ். பட் இந்த டைம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டபுள் லேசர் ஃபோக்கஸ். இங்கே பாருங்கள், ரெண்டு இது வந்து பார்த்திங்கன்னா லைக் அவுல் மாதிரியே இருக்கும், இந்த ஆன் த டிசைனில் இருக்கும் அது பார்த்திங்கன்னா. ஸோ ரெண்டு லேசர் ஃபோக்கஸ் இதில் வந்திருக்கு. ஸோ சேம் அசூம் ப்ராடக்ட்லேயே அசூம்லேயே பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னால் லாஸ்ட் டைம் பண்ணதில் சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ் இருக்கும். அதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்திங்கன்னா லோ பீம் ஹை பீம் லேசர் ஃபோக்கஸ். அதாவது லோ பீம் ஆன் பண்ணிக்கலாம், ஹை பீம் ஆன் பண்ணிட்டு நம்ம லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணிக்கிற மாதிரி வரும். பட் இந்த டைம் வந்து இதில் எந்த கான்செப்ட்னு பார்த்திங்கன்னா லோ பீம்லேயும் நம்ம தனியாக லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம், ஹை பீம்லேயும் லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா நீங்கள் லேசர் ஃபோக்கஸ் மட்டும் எனக்கு சுவிட்ச் ஓவர் ஆன் பண்ணி ஒரு ஸ்பாட்டை பார்க்கணும் அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்ரி டைம் அதில் லேசர் ஹை பீம் ஆன் பண்ண வேண்டிய நிலமை இருந்திருக்கும். ஹை பீம் ஆன் பண்ணால் தான் அதில் லேசர் ஃபோக்கஸ் ஆன் ஆகி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். பட் இந்த டைம் வந்து நம்ம லோ பீம்லேயும் லேசர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், ஹை பீம்லேயும் லேசர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ கஸ்டமருக்கு அந்த ஹை பீம் நீடே இல்லை, லோ பீமே எனக்கு போதும். ஆனால் அந்த இடத்துல நான் ஸ்பாட் பண்ணி ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும், இல்லை எனக்கு பர்டிகுலராக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா கஸ்டமர் லோ பீம்லேயும் தனியாக லேசர் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஹை பீம்லேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா இந்த டியூவல் லேசர் ஃபோக்கஸ் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த ஹெட்லைட்டு அப்படியே இந்த யூனிட்டை ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக நம்ம இது இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த யூனிட் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக எந்த ஒயரும் கட் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், எந்த ஒயரும் கட் பண்ணல, கம்ப்ளீட்டாக ப்ளக் அண்ட் ப்ளே வித் OE ஃபிட்டிங் அப்படியே எப்படி இருக்கோ அதே மாதிரி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்துடும். ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இதோட லைட்டிங்கோட அவுட்புட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்கும்னு. டேம்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு. இப்போது டேம்பிங் ஒர்க் போயிட்டுருக்கு கம்ப்ளீட்டாக. நியூ கிராண்ட் விட்டாரா ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இப்போது ஃபஸ்ட் பாயிண்ட் நம்ம ஹெட்லைட்டை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இதோட ஃபோக்கஸ் அண்ட் எல்லாமே நைட் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த லென்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு டியூவல் லேசர் ஃபோக்கஸ் லென்ஸ் மாட்டியிருக்கோம். இந்த ஃபோக்கஸ் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம் இது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். தென் சைட் ப்ரொஃபைல் வந்திங்கன்னா ஒரிஜினல் டாப் அண்ட் அலாய் ஸோ கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணிட்டோம். வண்டியோட ஜென்யூன் டாப் அண்ட் அலாய் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, அதனால் அலுமினியமில் ஒரு டிசைன் ஒன்று சைட்லேயே நம்ம சைட் ப்ரொஃபைல் பண்ணி கொடுத்துருக்கோம். தென் ரூஃப் ரயில் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாக ரூஃப் ரயில் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதில் எல்லாமே சைட் டோர் பீடிங் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் உங்களுக்கு இதில் மிரர் ஃபோல்டிங் பண்ணியிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரி கேமராவும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறப்போ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோங்கிறது காமிக்கிறேன். ஸோ இன்டீரியர் பார்க்கலாம். இப்போது ஸோ ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா டேஷ்போர்ட் டோர் பேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டேன் வித் பிளாக் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் தீமில், அதாவது ஜீட்டாவில் வர கலர் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஜீட்டாவில் வர கலரை அப்படியே எடுத்து கஸ்டமருக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ப்ரௌன் வித் பிளாக். ஸோ இது எல்லாமே லெதர் ரேப் கம்ப்ளீட்டாக ஃபுல் நாப்பால் கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். லெதர் ப்ரௌன் வித் பிளாக்கு.
ஸோ டேஷ்போர்டும் பார்த்திங்கன்னா ஃபுல் ப்ரௌன் எல்லாமே. அண்டு சீட்ஸ் ஆல்சோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிளாக் வித் ஸ்டாண்ட்லேயே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு நல்லா பஃப் பண்ணி, ரெடிமேட் கவர்ஸ் நம்ம பண்ணுறதில்ல. ஸோ ரெடிமேட் இல்லாமல் ஒரிஜினல் ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பஃப் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு பேக் சைடும் பார்ப்போம். ஸோ பேக் சைடும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் டோர் பேட்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் பண்ணியாச்சு. தென் ஸோ மிரர் ஃபோல்டிங் நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அண்ட் அது போக பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வந்து 3M CR70 ஆன்டி கிளாரும், சைட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே 3Mலேயே கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் சன்ஃப்ளேம்ஸ் எல்லாமே. ஸோ இந்த நியூ கிராண்ட் விட்டாரால் பார்த்திங்கன்னா ஸோ ஆல்ரெடி வெஹிக்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக டேம் பண்ணிட்டோம். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்கியோவில் ஸோ ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4K டிஸ்பிளே வந்துடும், 5.1 சேனல் அவுட் வந்துடும், 4GB RAM 64 ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு ஆட்டோவோட 360 டிகிரி கேமராவும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு வித் ஃபுல்லி ரெக்கார்டிங்கோட. தென் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜேஎல் ஸ்பீக்கர்ஸ் நம்ம கஸ்டமருக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். காம்பனண்ட் அண்ட் ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பண்ணியாச்சு. தென் முஸ்வேயில் 4 சேனல் ஆம்ப் வித் டிஎஸ்பியோட கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கஸ்டமர் சப் எதுவும் வேணான்ட்டாங்க. ஸோ இதில் வந்து அந்த பட் பேஸோட எஃபெக்ட் வந்து எனக்கு இன்டீரியர் வேணும்னு சொன்னதுனால ஒரு ஆம்ப் வித் டிஎஸ்பி போட்டு கஸ்டமருக்கு ப்ரொஃபஷனலாக டியூன் பண்ணி கொடுத்துட்டோம். தென் இன்டீரியர் ஃபுல்லாகவே ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. கிராண்ட் விட்டாராவோட லைட்டிங் ஃபோக்கஸ் பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து நம்ம லேசர் ஃபோக்கஸ் மாட்டிருக்கோம்னு சொன்னால் இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரீட்டில் இப்போ இந்த ஃபோக்கஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ லாஸ்ட் டைம் வந்து ஒரு டார்க் ஏரியாவில் காமிச்சிருந்தேன், இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஏரியாவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இப்போ லோ பீம் ஆன் பண்ணுறேன். ஸோ இதுதான் லோ பீம் கவரேஜ். ஸோ பாருங்கள், அந்த வைடாக அந்த லென்த்து பாருங்கள், இங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது, அதையும் தாண்டி ஒரு கார் தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு லோ பீமே கவரேஜ் இருக்குது. இப்போது இது ஹை பீம் கவரேஜ், இது லோ பீம் கவரேஜ். ஸோ இப்போது இதில் என்ன அட்வான்டேஜ்னால், இந்த டைம் நான் சொல்லியிருந்தேன் உங்கள் எல்லாத்துட்டையும், போன தடவை சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம், இந்த தடவை டபுள் லேசர் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ டபுள் லேசர் ஃபோக்கஸ்னால் என்ன அட்வான்டேஜ்னால், லோ பீம்லேயும் அந்த லேசர் ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும், ஹை பீமில் டபுள் லேசர் ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும். ஸோ இப்போது இது லோ பீமில் இருக்குது. இப்போ லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு எல்லோ ஷேட் மாதிரி ஒன்று போகும் பாருங்கள். ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு எல்லோ ஷேட் மாதிரி போகுதா. இப்போது ஹை பீம் போடுறோம் பாருங்கள். ஸோ டபுள் லேசர் ஃபோக்கஸ். ஸோ பவர் பாருங்கள். ஸோ இது எங்கே யூஸ் பண்ணோன்னா, ரொம்ப மிஸ்ட் அதிகமாக இருக்குது, மழை ஹெவியாக இருக்குது, அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் வேணுங்கிறப்ப இந்த லேசர் ஃபோக்கஸ் ஆன் பண்ணால் பியூர் எல்லோவில் இருக்கும். இது பெனட்ரேட் ஆகி அப்படியே நம்மளுக்கு மிஸ்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்காக இது யூஸ் பண்ணுவோம். அண்ட் ரெயின் டைம்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ அதுக்காக யூஸ் பண்ணுறது இந்த டியூவல் லேசர் ஃபோக்கஸ். லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தது சிங்கிள் லேசர் ஃபோக்கஸ், இந்த டைம் பார்த்திங்கன்னா டியூவல் லேசர். இது ஹை பீமில் அண்டு இது லோ பீமில். லோ பீமில் ஒரு ஸ்மால் சப்போர்ட்டு, ஹை பீமில் டபுள் லேசர் ஃபோக்கஸ் சப்போர்ட். இந்த கவரேஜே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. அண்டு லேசர் ஃபோக்கஸ்க்கும் பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒயர் எதையுமே கட் பண்ணாமல் அழகாக பார்த்திங்கன்னா இந்த ஓஇ ஸ்விட்சு அழகாக இங்கே எல்லாமே டம்மியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பேஸ் மாடலில் பார்த்திங்கன்னா எல்லாமே இது டம்மியாக இருக்கும், ஃபுல்லாகவே டம்மியாக வரும். ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நம்ம ஒரிஜினல் ஒயரிங் கிட் மாருதியோடதே வாங்கி அழகாக கஸ்டமருக்கு ஆன் ஆஃப் பண்ணுற மாதிரி இங்கே வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ எந்த விதமான ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் கூட இல்லை, அப்படியே இவங்க கொடுத்த ஒரிஜினல்லையே ஒரு டம்மியை எடுத்துகிட்டு அழகாக நம்ம கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி கஸ்டமருக்கு இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் இந்த வண்டியோட கம்ப்ளீட் லைட்டிங் கவரேஜ். ஆம்பியன்ட் லைட்டிங் இன்ஸ்டால் பண்ணுறதுல பார்த்திங்கன்னா, ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக இந்த டேஷ்போர்டில் தென் அதுக்கப்புறம் அந்த யூ ஷேப்பு, அந்த ஷேப்பை அழகாக கொண்டு வந்திருப்போம். டாப் எண்டில் வர மாதிரியே பார்த்திங்கன்னா அந்த ஷேப் ஃபுல்லாகவே ஒரு எல் ஷேப் மாதிரி கொண்டு வந்திருப்போம். தென் டோர்ஸில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே லெக் ரூம்ஸு
ஸோ எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன கலர்ஸ் வேணும் நமக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். மல்டி கலர்ஸ் அண்ட் ஃபோன் அண்ட் ரிமோட் ஸோ ரெண்டுலேயுமே கொடுத்துருக்கோம். எனி ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் நம்ம செட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் குறைச்சிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் வேணும்னாலும் கம்ப்ளீட்டாகவே. ஸோ ஆன் பண்ணிக்கலாம் வேணுனாலும். அந்த மாதிரி எல்லா மோட்ஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதில் கம்ப்ளீட்டாக. இது வந்து டாப் அண்ட் ஸ்டீரிங்கு, டீ கட் ஸ்டீரிங் வித் லெதர் ஆப்டோட தான் வரும் ஒரிஜினல். ஸோ க்ரூஸ் ஆக்டிவேட் பண்ணல, மீடியாவும் அந்த மீடியா கால் பட்டன்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் பண்ணி கொடுத்தாச்சு கஸ்டமருக்கு. தென் இதில் பார்த்திங்கன்னா டாப் அண்ட் கியர் நாப் இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தென் ஃப்ரண்ட் யூஎஸ்பி வராது. ஸோ ஃப்ரண்ட் யூஎஸ்பி இதில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டோம் கஸ்டமருக்கு. தென் அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்ட் பார்க்கலாம். ஸோ இது வந்து ஆன்கியூ நான் ப்ரீமியம் ஆண்ட்ராய்டுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து 9 inch 4GB RAM 64 ஒயர்லெஸ் கார்ப்ளே ஆண்ட்ராய்ட் ஆட்டோவோட வந்துடும். இதோட மெயின் அட்வான்டேஜே இந்த 360 தான். ஸோ இந்த 360க்காக தான் நம்ம மாட்டியிருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மேலேருந்து கம்ப்ளீட் டாப் வியூ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, தென் பேக்கு, தென் லெஃப்ட் அண்ட் ரைட் ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம். தென் பேக்கில் இருந்து டாப் வியூலேருந்து ஃபோக்கஸ், இது வைட் ஆங்கிள் அண்ட் ஃபுல் டாப் வியூ, டெப்த் வியூ, ஃப்ரண்ட்லேயே வைடு, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ 3D வியூவும் நம்ம கம்ப்ளீட்டாக செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா 4 கேமராஸும் நம்ம லைவ் ரெக்கார்டிங் வண்டி ஓடவே பார்த்துக்கலாம். அண்ட் ரெக்கார்டும் ஆகிட்டுருக்கு. பார்த்திங்கனாலே தெரியும் எல்லா கேமராஸ் பக்கத்துலேயும் ஒரு ரெட் டாட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ அட் அ டைமில் நம்ம 4 கேமராஸுமே பார்த்துட்ருக்கோம். ஃபிஷ் ஐ வியூ மோடில் எல்லாமே ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் வித் ரெக்கார்டிங்கோட. ஸோ ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு இப்போது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பென்ட்ரைவ் போட்டு இந்த தெரியும் உங்களுக்கு, இங்கே ஒரு ரெட் கலரில் ஒரு டாட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம கஸ்டமருக்கு செப்பரேட்டாக பென்ட்ரைவ் போட்டு ரெக்கார்டிங் போர்ஷன்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாக. அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம் போட்டுக்கலாம். நம்ம இதில் வந்து சிம் சப்போர்ட் இருக்குது. ஸோ 4G சப்போர்ட்டோட கஸ்டமருக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது 5.1 சேனல் அவுட் இருக்குது இதில். ஸோ இது வந்து ஒரு ப்ரீமியம் ஆண்ட்ராய்டு. ஸோ அண்ட் அது போக இதில் வந்து பார்த்திங்கன்னா JL ஸ்பீக்கர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த பாருங்கள், அந்த ட்வீட்டர் கப்ஸ் எல்லாமே நம்ம ஒரிஜினல் வாங்கி அந்த எதுவுமே ட்வீட்டர்ஸ் வெளியே தெரியாத மாதிரி அழகாக இதுலேயே மோல்ட் பண்ணி கொடுத்துட்டோம். லெஃப்ட் அண்ட் ரைட் எல்லாமே கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஜஸ்ட் ஒரு நார்மல் சாங் கேட்டு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து அதான் நம்ம ஒரு இதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரீமியம் ஆடியோக்கு ஈக்குவல் தான். JL ஆல்சோ ஒன் ஆஃப் த குட் பிராண்ட் ஃப்ரம் US. ஸோ நல்ல ஒரு காம்படிஷனான ப்ராடக்ட் இது. ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு சாங்கும் நம்ம ப்ளே பண்ணி கேட்டு பார்ப்போம். ஸோ கஸ்டமர் ஆல்ரெடி வந்து ஃபுல் உட்காந்து கஸ்டமருக்கு ஒரு ஃபுல் டெமோ கொடுத்துட்டோம். இப்போ நேராக கஸ்டமர் வண்டியை கொண்டு போய் ஷோரூமில் விட சொல்லிட்டாரு. ஸோ நாளைக்கு வந்து கஸ்டமர் ஷோரூம்லேருந்து டேரெக்டாக டெலிவரி எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி கஸ்டமருக்கு எப்படி 360 ஒர்க் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும் எல்லாமே நம்ம கஸ்டமருக்கு சொல்லி கொடுத்துட்டோம் கம்ப்ளீட்டாகவே.
ஸோ அதுபடி இப்போது நம்ம எப்படி பண்ணலாம், இண்டிகேட்டர்ஸ் போட்டால் எப்படி வர்றது எல்லாமே கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டாக செட் பண்ணி கொடுத்துட்டோம். 3Dயில் எல்லாமே செட் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ கஸ்டமர் ஓகே, வெரி ஹாப்பி. ஸோ அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டாரா நிறைய விட்டாராஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் லான்ச் பண்ணப்போ. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விட்டாரா டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி இந்த விட்டாராவும் ஒரு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸில் கம்ப்ளீட்டாக கஸ்டமருக்கு முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருக்குது, உங்களுக்கு எதாவது பேஸ் டு டாப் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பர்டிகுலராக சில ப்ராடக்ட்ஸ் பண்ணணும்னா நம்ம நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வி வில் கெட் பேக் டு யூ. தேங்க்யூ.